கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் 37 சங்கீதம் 11 சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாய் இருப்பார்கள். 37 சங்கீதம் 11 சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாய் இருப்பார்கள். இங்கே வேதவசனம் ரொம்ப அழகாக சொல்லுது. சாந்த குணம் உள்ளவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா பூமியை சுதந்திரிப்பாங்களாம், பூமியில் ஆசீர்வாதமாக இருப்பாங்களாம். அவங்களுக்கு அளவே இல்லாத சமாதானமும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இருக்கும்னு வேதவசனம் சொல்லுது. ஆமென். இப்போ கூட நீங்கள் போய்கொண்டிருக்க சூழ்நிலை அப்படி இருக்கா? எவ்வளோ பண்ணுறாங்க, நான் எவ்வளோ பொறுமையாக இருக்கிறது, எனக்கு விரோதமாக அவ்வளோ காரியங்கள் செய்துட்ருக்காங்க. என் ஆஃபீஸில், நான் படிக்கிற இடத்துல, நான் வேலை செய்கிற இடத்துல, என் குடும்பத்தில் எனக்கு விரோதமாக அவ்வளோ காரியங்களை செய்துட்ருக்காங்க, எனக்கு எதிர்கொண்டு வராங்க, என்னை எதிர்க்கிறாங்கன்னு நீங்கள் கவலைப்படுறீங்களா? கர்த்தர் சொல்கிறார், பொறுமையாக இருக்கும். இது வரைக்கும் பொறுமையாக இருந்தல, இனிமேலும் பொறுமையாக இருக்கும். பூமி முழுக்க சுதந்திரவாளியாக உன்னை வைப்பேன், உனக்கு சமாதானம் தருவேன், மிகுந்த சந்தோஷம் தருவேன்னு சொல்கிறார். ஆமென். மிகுந்த மகிழ்ச்சி தருவேன்னு சொல்கிறார். உங்களுக்கு சொல்கிறாரு. கண்ணீரோடு கேட்டுட்ருக்கீங்களா? எவ்வளோ பொறுமையாக இருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு சொல்கிறாரு, பொறுமையாக இருங்க, நீங்கள் பூமியை சுதந்திரிப்பீங்க. உங்களுக்கு விரோதமாக யாரெல்லாம் எழும்பினாங்களோ அவங்க முன்னாடியே கர்த்தர் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். ஆமென். பயப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க, இன்னும் கர்த்தரை நம்பி காத்துருங்க. உங்களுக்கு வாக்கு தந்தவர் நிச்சயமாக உங்களை சுதந்திரவாளியாக வைப்பார், சமாதானத்தால் நிரப்புவார், மகிழ்ச்சினால் ஆசீர்வதிப்பார். ஆமென்.